இந்த காட்சிய கொஞ்சம் நல்லா பாருங்க. அது ஒரு வெள்ளிக்கிழமை மத்தியான நேரம். 23 வயசு மதிக்கத்தக்க ஒரு இளைஞன் உள்ளூர் ஹார்ட்வேர் கடைக்குள்ள ரொம்ப சாதாரணமா நடந்து போயிட்டு இருக்கான். அவனோட கைகள்ல அதிக பாரம் தாங்கக்கூடிய கேபிள் டை பாக்கெட் இருக்கு. அவன் முகம் ரொம்ப அமைதியா, பதற்றமே இல்லாம இருக்கு. பாக்குறதுக்கு ஏதோ வழக்கமான ஒரு வாடிக்கையாளர் மாதிரி தான் தெரியறான். ஆனா இப்ப அவனோட தள்ளு வண்டிக்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்க. எரிபொருளுக்காக ஒரு சிவப்பு நிற ஜெரிகேன், அப்புறம் நீளமான கைப்பிடி கொண்ட ஒரு மண்வெட்டி. சரியான இந்த வீடியோ பதிவாகி 12 மணி நேரத்துக்கு அப்புறம் ஜாஸ்மின் கவுர் என்ற 21 வயது நர்சிங் படிக்கும் மாணவி தான் வேலை செய்யற முதியோர் இல்லத்தோட பார்க்கிங் ஏரியாவிலிருந்து மர்மமான முறையில் காணாம போக போறா. இது ஆஸ்திரேலியாவின் அடிலெய்ட் நகரில் மார்ச் 2021 நடந்த ஜாஸ்மின் கவுரின் வழக்கு. அவ காணாமல் போன அன்னைக்கு ராத்திரிக்கு முன்னாடியே போலீஸ் அவளை பத்தின ஒரு கோப்பை ஏற்கனவே திறந்து வச்சிருந்தாங்க. ஆனா அவளோட கதை அந்த ஹார்ட்வேர் கடையில ஆரம்பிக்கல. அதுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி தங்களுக்கு சொந்தம் இல்லாத ஒரு அந்நிய நாட்டுல தங்களுக்குன்னு ஒரு நல்ல எதிர்காலம் கிடைக்கும்னு நம்பி வந்த பஞ்சாபை சேர்ந்த 2 இளைஞர்களுக்கு இடையே ஒரு பல்கலைக்கழக பாதையில தான் ஆரம்பிச்சது. ஜாஸ்மின் 1999 இந்தியாவின் வடக்கே உள்ள பஞ்சாபில் இருக்கும் ஒரு கிராமத்தில் பிறந்தாள். அது எல்லாரையும் தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம். அவளோட அம்மா ரஷ்பாலுக்கும் அந்த ஊர்க்காரர்களுக்கும் நல்லா தெரியும் அந்த காத்வால் குடும்பம் வளர்த்த மகள் எவ்வளவு புத்திசாலி, அன்பானவள், அதே சமயம் தனக்குன்னு ஒரு சுய கௌரவமும் துணிச்சலும் கொண்ட அமைதியான பொண்ணுன்னு. அவளுக்கு ஒரு நர்ஸ் ஆகணும்னு ஆசை. இந்தியாவில நர்சிங் வேலைங்கிறது குறைவான சம்பளத்துக்கு கடின உழைப்ப கோருவது. அதனால பஞ்சாப்ல இருக்கிற ஒவ்வொரு லட்சியம் கொண்ட இளைஞர்களும் கேட்கிற அதே விஷயத்தை தான் ஜாஸ்மினும் கேட்டா. அதாவது மருத்துவத்துறையில உண்மையான எதிர்காலம் வேணும்னா வெளிநாடு போகணும். ஆஸ்திரேலியா, கனடா அல்லது லண்டன். அங்கதான் அந்த படிப்புக்கு மதிப்பும் உழைப்புக்கு ஏத்த ஊதியமும் கிடைக்கும். 2018 அவளுக்கு 18 வயசு இருக்கும்போது அவ அடிலைடுக்கான விமானத்துல ஏறினான். அடிலைடுங்கிறது சிட்னி அல்லது மெல்போர்ன் மாதிரி கிடையாது. அது ஆஸ்திரேலியாவின் தெற்கு கடற்கரையில் உள்ள ஒரு அமைதியான நகரம். பூங்காக்கள், திராட்சை தோட்டங்கள் நிறைந்த சர்வதேச மாணவர்களுக்கு பாதுகாப்பான ஒரு இடமா அது தன்னை அடையாளப்படுத்திக்கிச்சு. அங்க ஒரு பெரிய பஞ்சாபி சமூகம் இருந்தது. கோயில்கள், உணவகங்கள், உறவினர்கள் என புதிய வரவுகளை தாங்கி பிடிக்கும் ஒரு வலையமைப்பே அங்க இருந்தது. அவ டேஃப் என்ற தொழில்நுட்ப மற்றும் மேற்படிப்பு நிறுவனத்தில் சேர்ந்து நர்சிங் படிப்பிற்கான நீண்ட பயணத்தை தொடங்கினாள். வட பிளின்டன் பகுதியில் உள்ள பக்லாண்ட்ஸ் என்ற முதியோர் இல்லத்தில் ஒரு வேலையையும் தேடிக்கிட்டாள். ஆஸ்திரேலியாவில் முதியோர் இல்ல வேலைங்கிறது பலரும் செய்ய விரும்பாத ஒரு வேலை. அதுக்கு முறையான நேரங்கள் கிடையாது, சம்பளமும் சுமார்தான். உடல் அளவிலும் மனதளவிலும் அத்தனை உழைப்பை அது கேட்கும். அவங்களுக்கு உணவளிக்கணும், உடைகளை மாற்றணும். நள்ளிரவு 3 மணிக்கு அவங்க பயந்து போய் 1994 இறந்து போன தங்களோட கணவரை பற்றி கேட்கும் போது அவங்க பக்கத்துல உட்கார்ந்து ஆறுதல் சொல்லணும். ஜாஸ்மின் அந்த வேலையை செஞ்சா. அவ கூட வேலை பார்த்தவங்க எல்லாரும் சொல்ற ஒரே விஷயம், அவளுக்கு பொறுமையும் அன்பும் ரொம்ப அதிகம். அங்கிருந்த முதியவர்களுக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். அந்த ஜாஸ்மினை தான் கேமராக்கள் கடைசியில கடந்த காலத்தில் விவரிக்க வேண்டியதாயிடுச்சு. கடலை தாண்டி வந்து நர்சிங் படிப்புக்காக தன் சொந்த செலவை சுமந்து யாருக்கோ பிறந்த முதியவர்களின் முகங்களை துடைத்துவிட்ட அந்த 21 வயது பெண். அவனை கல்லூரி பாதையில தான் சந்திச்சான். தாரிக் ஜோத் சிங். அவனும் பஞ்சாபை சேர்ந்தவன் தான். அவனும் ஒரு மாணவன் தான். 2010களின் பிற்பகுதியில் கல்வி விசாவில் அடிலைடு வந்திறங்கிய அதே இளைஞர்களின் கூட்டத்தைச் சேர்ந்தவன் தான் இவனும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருந்தான். காகிதத்தில் பார்க்கும்போது ஜாஸ்மினோட குடும்பத்தினர் சம்மதிக்கக்கூடிய எல்லா தகுதிகளும் அவங்கிட்ட இருந்தது. ஒரே பின்னணி, ஒரே பிராந்தியம், ஒரே மதம், ஒரே லட்சியம். 2019 அவங்க காதலிக்க தொடங்கினாங்க. ஆரம்பத்துல 2 சர்வதேச மாணவர்களின் காதல் எப்படி இருக்குமோ அப்படிதான் வேகமா நகர்ந்தது. நண்பர்களை பார்த்தாங்க. அடிலைடு பஞ்சாபி சமூகத்துக்குள்ள அவங்க ஒரு ஜோடியா அறியப்பட்டாங்க. ஒருவேளை இந்த காதல் சாதாரணமா பிரிஞ்சு போயிருந்தா வழக்கமான காதல்கள் முறியற மாதிரி கொஞ்சம் மனக்காயங்களோட பெரிய பாதிப்புகள் இல்லாம முடிஞ்சிருக்கும். ஆனா இது அப்படி முடியல. 2020 ஒரு பகுதியில ஏதோ தப்பா நடக்குதுன்னு ஜாஸ்மின் மத்தவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிச்சான். அது ஏதோ பெரிய சத்தம் போட்டு கத்துற மாதிரி இல்ல. ஒரு ஆதிக்கம் செலுத்தும் உறவில், கண்ட்ரோலிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற பெண்கள் எப்படி தங்களோட குரலை தாழ்த்தி அப்புறமா நான் அப்படி சொல்லலன்னு மறுக்கக்கூடிய அளவுக்கு பூடகமா சொல்வாங்களோ அப்படி சொன்னான். அவன் அவளோட போனை செக் பண்ணான். அவ யார பார்க்கணும்னு அவன் முடிவு பண்ணான். அவளோட அத்தை, மாமாவை அவனுக்கு பிடிக்கல. அவ கூட வேலை செய்யற நண்பர்களை பிடிக்கல. அவ என்ன ட்ரெஸ் போடணும், ஷிஃப்ட் முடிஞ்சு எங்க போகணும், ஒரு மெசேஜுக்கு பதில் அனுப்ப எவ்வளவு நேரம் ஆகுதுங்கிறது வரைக்கும் அவனுக்கு கருத்துகள் இருந்தது.
இது எல்லாத்துக்கும் அடியில ஆதிக்கம் செலுத்தும் பார்ட்னர்கள் கேட்கும் அந்த ஒரு பொதுவான கேள்வி இருந்தது: நீ யாருடன் இருந்தாய்? அதுக்கப்புறம் நடந்தது ஒரு சாதாரணமான பிரிவோ சில மாதங்கள் மெசேஜ் அனுப்பி வருத்தப்படுறதோ கிடையாது. குடும்ப வன்முறை, அதாவது டொமஸ்டிக் வயலன்ஸ் குறித்து வேலை செய்யற யாருக்கும் பார்த்த உடனே அடையாளம் தெரியக்கூடிய ஒரு மெதுவான திட்டமிட்ட வேட்டை அது. அவன் தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருந்தான். அவ இருக்கிற இடத்துக்கு வந்துகிட்டே இருந்தான். அவளோட தோழிகள், உறவினர்கள், அவளுக்கு தெரியவே தெரியாத மனிதர்கள் மூலமாக கூட அவளோட வாழ்க்கைக்குள்ள நுழைய வழி தேடினான். அவ ஒரு நம்பரை பிளாக் பண்ணா இன்னொரு நம்பர்ல இருந்து கூப்பிடுவான். அவ போற பாதைய மாத்தினா புது பாதையில வந்து நிப்பான். பஞ்சாப்ல இருக்கிற அவளோட குடும்பத்துக்கும் இது தெரிஞ்சது. அவங்க அம்மா கோர்ட்ல அழுதுகிட்டே சொன்னாங்க, என் மகள் அவங்கிட்ட 100 தடவை சொல்லிட்டா, எனக்கு உன்னை பிடிக்கல, என்னை விட்டுருன்னு. ஆனா அவன் கேட்கல. 2021 ஆரம்பத்துல அந்த பொண்ணு துணிஞ்சு ஒரு காரியம் பண்ணான். நேரா ஆஸ்திரேலியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தான். போலீஸும் அவனை கூப்பிட்டு ஒரு வார்னிங் லெட்டர், ஸ்டாக்கிங் காஷன் கொடுத்தாங்க. இனிமே அவளை தொந்தரவு பண்ணுனா ஜெயில்ல போடுவோன்னு எழுதி வாங்கிக்கிட்டாங்க. சட்டம் நினைச்சது ஒரு பேப்பர்ல எழுதி வாங்கிட்டா எல்லாம் சரியாயிடும். ஆனா அந்த பேப்பர் ஒரு வெறும் காகிதம் தான், அது ஒரு சுவர் இல்லையே. மனசுக்குள்ள கொலவெறிய வளர்த்துக்கிட்ட ஒரு மிருகத்தை ஒரு காகித துண்டால தடுத்து நிறுத்த முடியுமா? அந்த வார்னிங் கொடுத்த அடுத்த 30 நாளும் அவன் அமைதியா இல்ல. அவளை எப்படி கொல்லலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்திருக்கான். மார்ச் 5, 2021 வெள்ளிக்கிழமை காலை அவனோட கொடூரமான பிளான் ரெடி ஆயிடுச்சு. அன்னைக்கு மதியம் அவன் நேரா அந்த வன்பொருள் கடைக்கு காரை ஓட்டிட்டு போறான். ஆனா அவன் தன் சொந்த கார்ல போகல. பாத்தீங்களா, இங்கதான் அவனோட திட்டமிடல் தெரியுது. கோபத்துல தப்பு செய்யலாம். அவன் நிதானமா தடயத்தை மறைக்க பிளான் பண்ணியிருக்கான். தன் நண்பன் கிட்ட இருந்து ஒரு காரை கடனா வாங்குறான். அந்த பெரிய கடைக்குள்ள நுழையறான். எவ்வளவு சாதாரணமா ஒரு தள்ளுவண்டியை தள்ளிக்கிட்டு போறான் பாருங்க. ஒரு பொருளை கண்டுபிடிக்க முடியாம அங்க வேலை செய்யற ஊழியர்கிட்ட கேக்குறான். அவர் வழிய காட்டுறார். இவன் தேங்க்ஸ்னு சொல்லிட்டு போறான். எவ்வளவு நயவஞ்சகம்! அவன் தள்ளுவண்டியில என்னென்ன போடுறான் தெரியுமா? ஒரு மண்வெட்டி, பிளாஸ்டிக் கயிறுகள், டக் டேப், கையுறைகள், பெட்ரோல் கேன். காசு கொடுக்கறப்ப அங்க இருக்கிற கேஷியரை பார்த்து புன்னகைக்கிறான். அந்த ஷாப்பிங் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு பொருளை கூட வீட்டு தேவைன்னு சொல்ல முடியாது. கயிறு கைகளை கட்டுறதுக்கு, டேப் வாய மூடுறதுக்கு, கையுறை கைரேகைய மறைக்கிறதுக்கு. மரணத்திற்கான பொருட்கள் அவை. அன்னைக்கு நைட்டு ஜாஸ்மின் அந்த முதியோர் இல்லத்துல வேலை முடிஞ்சு வர்றா. வானம் இருட்டிடுச்சு. பார்க்கிங் லாட்ல அவ காரை நோக்கி போறா. அவ காரை நெருங்கின அந்த நிமிஷம் அந்த இருட்டுக்குள்ள இருந்து ஒரு நிழல் பாயுது. அவளை எப்படி கடத்தினான்ற நேரடி வீடியோ இல்ல. ஆனா அடுத்த சில நிமிஷங்கள்ல அவளோட போன் சிக்னல் கட் ஆகுது. அங்கே ஒரு மரண அமைதி நிலவுது. அடுத்த நாள் சனிக்கிழமை காலை அவங்க அத்தையும் மாமாவும் பதறாங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. ஆனா சனிக்கிழமை காலையில ஜாஸ்மின் எங்க இருந்தா தெரியுமா? அடிலைட் நகர்ல இருந்து 400 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற பிளிண்டர்ஸ் மலைத்தொடர்ல. அது ஒரு பாலைவனம் மாதிரி வெறிச்சோடி கிடக்கிற மலை பிரதேசம். அங்க போன் சிக்னல் கிடைக்காது, மனுஷன் நடமாட்டமே இருக்காது. ஒருத்தரை கூட்டிட்டு போய் யாருக்கும் தெரியாம அழிக்கணும்னா அதை விட கொடூரமான இடம் வேற எதுவும் இல்லை. 5 மணி நேரம் காரோட டிக்கியிலையோ அல்லது பின்னாடியோ கைகளும் வாயும் கட்டப்பட்ட நிலையில தான் சாக போறோம்னு தெரிஞ்ச அந்த பொண்ணு எவ்வளவு துடிச்சிருப்பா. அவளை அந்த பாழாய் போன காட்டுக்குள்ள இழுத்துட்டு போறான். மண்வெட்டியை எடுக்கிறான். குழி தோன்றான். அவளை குழியில தள்ளிட்டு சனிக்கிழமை காலையில ஒண்ணுமே தெரியாதவன் மாதிரி இவன் வீட்டுக்கு திரும்பி வர்றான். போலீஸ் இவன் வீட்டுக்கு வர்றாங்க. இவன் எவ்வளோ அழகா நடிக்கிறான் தெரியுமா? ஐயோ, எனக்கும் அவளுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு, அவ எங்க இருக்கான்னு எனக்கே தெரியலையேன்னு போலீஸ் முன்னாடி கவலைப்படுறான். ஆனா போலீஸ் முட்டாள் இல்ல. 24 மணி நேரத்துல அவனோட பொய் உடையுது. சிசிடிவி ஆதாரங்கள், அவனோட லேப்டாப் தேடல்கள், லேப்டாப் சர்ச்சஸ் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. அந்த லேப்டாப்ல அவன் என்ன தேடி இருக்கான் தெரியுமா? ஒரு பிணத்தை வறண்ட நிலத்துல புதைச்சா அது அழுகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும். இதான் அவன் தேடின விஷயம்.
செவ்வாய்க்கிழமை போலீஸ் அவனை கைது செய்யறாங்க. ஆதாரங்களை காமிச்ச உடனே அந்த மிருகம் உடையிறான். நானே அவளை காட்டுறேன்னு கூட்டிட்டு போறான். அந்த இடத்தை தோன்றாங்க. அங்க ஜாஸ்மினோட உடல் கிடைக்குது. கைகள் பின்னாடி கட்டப்பட்டிருக்கு, கணுக்கால்கள் கட்டப்பட்டிருக்கு, கண்கள் துணியால மூடப்பட்டிருக்கு. அவ கழுத்துல ஒரு வெட்டுக்காயம் இருந்தது. ஆனா அந்த வெட்டுக்காயத்தால அவ சாகல. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுச்சு தெரியுமா? அந்த பிளிண்டர்ஸ் மலைத்தொடரோட சிவப்பு மண் ஜாஸ்மினோட நுரையீரலுக்குள்ள இருந்தது. இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? அவளை உயிருடன் புதைச்சிருக்கான். buried alive. மண்ணுக்குள்ள கிடந்து மூச்சு வராம அந்த சிவப்பு மண்ணாவ சுவாசிச்சு செத்திருக்கா. இத கேட்ட அந்த நீதிமன்ற நீதிபதியே சொன்னார், இந்த கொடூரத்தை விவரிக்க எனக்கு வார்த்தைகளே இல்லைன்னு. இதற்கிடையில அவனோட பெத்தவங்க இந்தியாவுல இருந்துட்டு பொய் நாடகம் ஆடினாங்க. என் மகன் கொலைகாரன் இல்ல, அவளாதான் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு. என்ன ஒரு அசிங்கம். கோர்ட்ல ஜாஸ்மினோட அம்மா ராஷ்பால் நின்னு அழுதாங்க. கவர்மெண்ட் லாயர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், அந்த கடைசி நிமிஷத்துல யாரும் தனக்காக வரப்போறதில்லைன்னு தெரிஞ்சப்ப அந்த 21 வயசு பொண்ணு எவ்வளவு நரகத்தை அனுபவிச்சிருப்பா. கோர்ட் அவனுக்கு முதல்ல 22 வருஷம் தண்டனை கொடுத்துச்சு. ஆனா சட்டம் சும்மா விடல. மேல்முறையீடு செஞ்சு ஜூன் 2024 அந்த தண்டனையை 28 வருஷம் 6 மாசமா கூட்டினாங்க. அவர் 2049 ஜெயில இருந்து வெளியே வர்றப்ப அவனுக்கு வயசு 50க்கு மேல இருக்கும். அது மட்டும் இல்ல, ஜெயில இருந்து வெளியே வந்த அடுத்த நிமிஷம் ஆஸ்திரேலியா மண்ணை விட்டு இவனை நாயை துரத்துற மாதிரி இந்தியாவுக்கு நாடு கடத்த உத்தரவு போட்டிருக்காங்க. ஒரு பெண்ணோட வாழ்க்கையை அழிச்சவனுக்கு இந்த சமுதாயமும் சட்டமும் கொடுத்த மரண அடி இது.